ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே வந்துட்டு ஒரு வழியாக தீபாவளிக்கு எல்லாரும் பட்டாசு வாங்கியிருப்பீங்க. நான் இன்றைக்கி தான் வாங்கின பட்டாசை தான் உங்கள் எல்லாருக்குமே நான் காமிக்க போகிறேன். எல்லாருமே வந்துட்டு ரொம்பவே ஹாப்பியாகவும் ரொம்பவே சந்தோஷமாக வந்துட்டு இந்த தீபாவளியை கொண்டாடுங்க. நாங்கள் வந்துட்டு வாங்கின பட்டாசை தான் காமிக்க போகிறோம். எனக்கு வந்துட்டு பட்டாசு வாங்கினேன் அப்படின்னு சொல்லிட்டு முன்னாடி என் ஹஸ்பண்ட் சொல்லவே இல்லை. சர்ப்ரைஸாக வந்துட்டு சிவகாசிலேருந்து ஆர்டர் போட்டு வச்சுருந்தாரு. தீபாவளிக்கு முதல் நாள் இன்னைக்கு தான் வந்துச்சு இது பட்டாசு. ஃபுல் வீடியோ வந்துட்டு மிஸ் பண்ணாமல் பாருங்கள். நீங்கள் பட்டாசு வாங்குறீங்களா, உங்களுக்கு அந்த ரேட்டு எல்லாமே தெரியும். அதனால தான் நான் சொல்கிறேன். இதோட ஃபுல் ரேட் வந்துட்டு வீடியோவோட கடைசியில் நான் சொல்கிறேன். நீங்கள் இப்போதைக்கு நான் பட்டாசு வாங்கியிருக்கிறத நீங்கள் பாருங்கள். பார்த்துட்டு வந்துட்டு இது ஒர்த்தா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். ஏன்னா வந்துட்டு நாங்கள் நியர்பையில் நாங்கள் வாங்கி பார்த்தோம். வாங்கினோம்னா 1500 வாங்கினோம்னா ஒரு 3 பட்டாசு தான் வாங்க முடியுது. அதனால தான் சரின்னு சொல்லிட்டு அவர் சிவகாசியிலேருந்து ஆர்டர் போட்டார். நான் சின்ன வயசில் இருக்கும்போது எனக்கு தெரிஞ்ச வெடியாக வந்துட்டு சீனி பட்டாசு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. சீனி பட்டாசு, சங்கு சக்கரம், புஸ்வானா, சுசுரவத்தி, ஆட்டோ பாம்பு, சரம், இதுதான் தெரியும். இப்போ பார்த்தீங்கன்னா புதுசாக ரகரகமாக ஏதேதோ பட்டாசுலாம் வந்திருக்கு. எல்லாமே வந்துட்டு காலப்போக்கில் வந்துட்டு எல்லாமே மாறிக்கிட்டே வருது. பட்டாசுல கூட இவ்வளோ ரகம் வந்துருச்சு. பட்டாசுல இவ்வளோ காசு போடுறீங்களேன்னு சொல்லிட்டு நான் எதனாச்சும் கேள்வி கேட்பேன்னு சொல்லிட்டு எங்கள் வீட்டுக்காரர் வந்துட்டு எவ்வளோக்கு வாங்கினா அப்படின்ற விஷயத்த வந்துட்டு என்கிட்ட எப்பயுமே சொல்லவே மாட்டார். இந்த வருஷம் சொல்லிட்டாரு. எவ்வளோக்கு வாங்கினாரு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா 5000க்கு இந்த பட்டாசை வாங்கியிருக்காரு. 700 வந்துட்டு ஷிப்பிங் சார்ஜாக வந்து கொடுத்துருக்காரு. சிவகாசிலேருந்து டேரெக்டாக கோயம்பேடில் வந்து இறங்கியிருக்கு. ஒரு பட்டாசையும் எடுத்து அதோட ப்ரைஸ் என்ன அப்படின்னு காமிக்கலாம் தான் எனக்கு ரொம்பவே ஐடியா இருந்துச்சு. நான் அப்படி காமிச்சேன்னா வீடியோ வந்துட்டு ரொம்பவே லென்த்தாக போகும் அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் ஷார்ட்டாக எடுத்து காமிச்சிருக்கேன். ஓவரால் பார்த்தீங்கன்னா நிறைய நைட்டு வெடிக்கிற வெடி தான் வந்துருந்துச்சு. என் பேர்லாம் அந்தளவுக்கு நம்மளுக்கு பட்டாசு பேர் எதுவும் தெரியாதுன்றதுனால அவங்க வந்துட்டு ரொம்பவே நம்பிக்கையாக வந்துட்டு கொடுக்குறவங்க பட்டாசு. நல்லாவும் வெடிக்கும். அதனால் வந்துட்டு நாங்கள் எதுவுமே கேட்கல. அவங்களே வந்துட்டு அமௌண்ட்டை மட்டும் கொடுத்து விட்டு அவங்களே பார்த்து எல்லா வெடியும் போட்டு விட்டாங்க. போன வருஷம் ஃபுல்லாக நிறையா ஆட்டோ பம் தான் இருந்துச்சு. இந்த வருஷம் பார்த்திங்கன்னா ஃபுல்லாக நைட்டு வெடிக்கிற வெடி வந்துட்டு ரொம்பவே நிறையாவே கொடுத்து விட்ருக்காங்க. எனக்கு பட்டாசு வெடிக்கிறத விட பட்டாசு வெடிக்கிறத பார்க்குறது ரொம்பவே பிடிக்கும். ஆனால் அந்த சவுண்ட் இல்லாமல் இருக்கும் எனக்கு பட்டாசு. அந்த மாதிரி தான் இருக்கணும். அந்த மாதிரி தான் வெடிக்கணும்னு நான் ஆசைப்படுவேன். என்னதான் இருந்தாலும் பட்டாசுனா சவுண்டு கேட்க தானே செய்யும் அப்படின்னு சொல்லிட்டு வெடிச்சிடுறது. ஒரு 4 வயசு வரைக்கும் என் பையனுக்கு பட்டாசுனாலே ஒரு அலர்ஜியாக தான் இருந்துச்சு. அவன் வந்துட்டு பட்டாசு வெடிக்கிற சவுண்டு, இந்த புஷ்பானோ, கம்மி மத்தாப்பு எதை பார்த்தாலும் ரூமை போய் கதவை அடைச்சிப்பான். ஆனால் இப்போ வந்துட்டு அவனே வந்துட்டு இன்னும் பட்டாசு வாங்கலையான்னு சொல்லிட்டு ஒரு வாரமாக ரொம்பவே தொல்லை பண்ணிக்கிட்டு இருந்தான். இப்போ வந்துட்டு இந்த வருஷமாச்சும் வெடிக்கிறானா அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம். இப்போ வயசு வந்துட்டு 7 வயசு ஆகுது. பட்டாசு வெடிக்கிறவங்களுக்கு ஒரு அவேர்னஸ் சொல்கிறேன். செருப்பு போடாமல் வந்துட்டு பட்டாசை வெடிக்காதீங்க. 2வது நான் வீரன் சூரன் அப்படின்னு நினச்சிட்டு கையிலேருந்து பட்டாசை தூக்கி போடாதீங்க. நம்மளோட உடம்ப நம்ம தான் பார்த்துக்கணும். அதனால் நம்மளுக்கு அடிபட்டுச்சுன்னா நம்ம பின்விளைவு வந்துட்டு நம்ம தான் சந்திக்க போகிறோம். நீங்கள் வந்துட்டு பட்டாசை நல்லா ரொம்பவே பெரிய சைஸ் ஊதுபத்தியை வச்சு நல்லா அழகாக அற்புதமாக வந்துட்டு இந்த தீபாவளியை கொண்டாடுங்க. யாரையும் புண்படுத்துகிற மாதிரி எதனாச்சும் பேசியிருந்தேன்னா மன்னிச்சிருங்க ஃப்ரெண்ட்ஸ். இனிய தீபாவளி நல்வாழ்த்துக்கள். நல்லபடியாக தீபாவளியை கொண்டாடுங்க. நம்ம சேனலை பிடிச்சிருந்துச்சுன்னா மட்டும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ்.